என்னங்க, எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் வந்திருக்க கடை தான் ட்ரெடிஷனல் கல்ஃப் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட். அதுவும் நைட்டு 12 மணிக்கு சாப்பிட வந்திருக்கிறேன். சும்மா அப்படி இப்படின்னு வீடியோ எடுத்துட்டு டயத்தை பார்த்தா 12 மணி ஆயிடுச்சு. சரி, இனிமேல் நைட்டு வீட்டுக்கு போய் என்னத்தை சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்றனால நானும் என்னோட ஃப்ரெண்டும் கடைக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இது கடை மாதிரியே ஃபீல் ஆகலைங்க. ஏதோ டைம் மிஷினில் பாஸ்ட்டுக்கு போன மாதிரி ரியலாக அப்படி தான் ஃபீல் ஆச்சு. இந்த நேரத்துக்கு கடையில் ஒருத்தன் தான் இருந்தாங்க. அதனால் அவங்கள்ட்ட போய் டீட்டெயில்ஸ் கேட்டோம். சார், நீங்கள் சாப்பிட்றோன்னா ஷூவை கலட்டினா தான் முடியும்ட்டான். இது என்னடா புது ரூலாக இருக்குன்னு சொல்லிட்டு கழட்டிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டோம். ஆனால் ஜம்முன்னு இருந்துச்சுங்க. ராஜா பகவத் மாதிரி நான் ஒரு போஸை போட்டு உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக ஆர்டர் எடுக்க யாருமே வரல. அதனால் நானே போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். கூட்டம் அவ்வளோவா இல்லை இந்த டைமுங்கிறதுனால. ஒரு லேம் மந்தி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா ஒரு பெப்சி. சரி, வர்ற வரைக்கும் அப்படியே அங்கே இருக்கிற பெயிண்டிங்கு, அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், டிஷ்யூ பாக்ஸ் கூட ஏதோ காஞ்சிபுரம் பட்டு மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு வழியாக நம்ம சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு வைஸ் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. பட் ஆனால் குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. 2 பேருக்கு பத்தவே இல்லை. அதுவும் நைட்டு 12:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சோன்னா சரியான தூக்கம் கண்ணை கட்டிருச்சு. பரவாயில்ல, இந்நேரத்தில் பர்கர் சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ மேலு. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். சாரா.